கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எங்களுடைய HMBC திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக தேவன் நடத்தி தரும்படிக்காக நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளையில உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒருமித்து உமது சமூகத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீ கொடுத்த நல்ல இந்த வேலைக்காக நாடுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனையில் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் ஆவியானவரை எங்கள் நடுவில் நீர் அசைவாடி இந்த ஆராதனையை ஒரு மகிமையான ஆராதனையாக நீ மாற்றி கொடுப்பீராக. இன்றைக்கு பாடப்படுகிற இந்த பாடல் மூலமாக உமது பரிசுத்த மூல நாமம் மகிமை பெறட்டும். இந்த பாடல்களிலே ஆவியானவர் அசைவாடி ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, தேவ செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதகரை மறைத்து நீர் எங்களோடு நீர் பேசும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்ற இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு மாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கர்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை நாம் துதித்து நாம் ஆராதனை செய்வோம். தேவ பிள்ளைகள் ஒருமித்து கூடி ஆராதிக்கிற அந்த வேளையிலே தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்து இந்த ஆராதனை மூலமாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமையுள்ள உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பை தேவன் ஊற்றியிருக்கிறார். கலாத்தியர் 3:13 ஆண்டவர் எல்லா சாபங்களையும் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து விட்டார். அந்த சாபத்துக்கு பதிலாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி என்று கலாத்தியர் 2 வாசிக்கிறோம். எனவே ஆபிரகாம் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நமக்கும் கிடைக்கிறது. இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது, தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் ஒரு வருகையின் பாடலை நாங்கள் பாடுவதுண்டு. இன்றைக்கும் ஒரு வருகையின் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருவார். அந்த தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம்.
இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். தேவாதி தேவனை ஆராதிப்போம், வெளிவந்த இயேசுவை ஆர்ப்பரிப்போம். தேவாதி தேவனை ஆராதிப்போம், வெளிவந்த இயேசுவை ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். அன்பின் முழுதுகமாக இயேசு வந்தார், இருளின் ஒளியாக இயேசு வந்தார். சாத்தானை ஜெயித்திட இயேசு வந்தார், சாபங்களை மாற்றிடவே இயேசு வந்தார். அக்கினியின் கண்களோடு இயேசு வருவார், பட்டயத்தை கையில் ஏந்தி வென்று வருவார். சாத்தானை அழித்திட இயேசு வருவார். ஆழமான சத்தத்தோடு மீண்டு வருவார். இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். தேவாதி தேவனை ஆராதிப்போம், வெளிவந்த இயேசுவை ஆர்ப்பரிப்போம். தேவாதி தேவனை ஆராதிப்போம், வெளிவந்த இயேசுவை ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார். நித்திய ஜீவன் தருவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாவங்களை மன்னித்திட இயேசு வந்தார், பரிசுத்த வாழ்வை தர இயேசு வந்தார், கட்டுகளை அறுத்திட இயேசு வந்தார், காயங்களை ஆற்றிட இயேசு வந்தார். இனிமேல் நினையாத நாழிகையிலே இயேசு வருவார், கண்கள் கண்டு புலம்பிட இயேசு வருவார், மேகங்கள் வழியாய் இயேசு வருவார், எக்காத சத்தத்தோடு அவர் மீண்டும் வரப்போகிறார். அன்பின் முழு ரூபமாக இயேசு வந்தார், இருள் நீக்கும் ஒளியாக இயேசு வந்தார், சாத்தானை ஜெயித்திட இயேசு வந்தார், சாபங்களை மாற்றிட இயேசு வந்தார். இப்போது அக்கினியின் கண்களோடு இயேசு வருவார், பட்டயத்தை கையில் ஏந்தி இயேசு வரப்போகிறார், சாத்தானை முற்றிலுமாக அழித்திட இயேசு வரப்போகிறார், ஆரவார சத்தத்தோடு இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமான நாட்களில் அவர் எப்படி வந்தார் என்றும் இந்த பாடல் சொல்கிறது, அவர் திரும்பவும் எப்படி வரப்போகிறார் என்பதும் இந்த பாடல் சொல்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி இயேசு மீண்டும் வரப்போகிறார். தேவ சபையே எப்பொழுதும் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போமாக. ஒரு ஆராதனை பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே என்று சொல்லி இந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்தில் பாடி கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரா, மனதார
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. மனதார நன்றி சொல்லி. பலவீன நேரங்களில் பேரன் தந்தீரையா, என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி
இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அந்த வனாந்தரத்திலே அவர் அவளை நடத்தினார். அவளுக்கு ஒரு குறைவும் இல்லை. காண்டாபனத்துக்கு ஒத்த பலனை அவளுக்கு கொடுத்தார். அந்த எகிப்து தேசத்தில் புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. நல்ல சுகத்தோடு நடத்தினார், நிறைவோடு நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பத்தின் மூலமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக தேவன் அவர்களை பாதுகாத்து நடத்தினார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தின் உள்ளே போகிற வரைக்கும் தேவன் அவளை விட்டு விலகவும் இல்லை, அவளை கைவிடவும் இல்லை. இந்த தேவன் மாறாதவர். இந்த 5 மாதங்களாக தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு குறைவும் நமக்கு இல்லை, ஒரு ஆபத்தும் நமக்கு வராத நம்மை நடத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். நீங்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட அந்த நாளை மாத்திரம் நீங்கள் மறக்க கூடாது என்று சொல்லி, எனவே தேவ பிள்ளைகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாம் மறக்காமல் கர்த்தரை ரட்சித்தார், என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லி குடும்பமாய் நாம் ஆராதிக்கும் போது தேவன் சந்தோஷப்படுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த பாடல் மூலமாக தேவநாம மகிமைப்பட்டபடினால் பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் அனுபவம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரம் அனுபவம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவே தேவனை ஸ்தோத்திரம் அனுபவம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்று நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த பரிசுத்த வினாலே கால ஆராதனையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன். இம்மட்டுமாய் தேவனை ஆராதித்தோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வேத பகுதி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். மகா இருக்கும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையிலே கூட தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் துவக்கம் இறுதி மட்டுமாய் எங்களை ஆளுகை செய்யும்படியாகும் தேவன் தாமே நீர் இடை கட்டி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. மீட்பது ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அருமையான தேவச்சனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, போராட்டம் எல்லாம் நம்ம சொல்றோம். அநேக காரியங்கள் நாம் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் இதனை நாம் அறிவோம். ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் இந்த காணொளியிலே கூட இந்த வாக்குத்தத்த செய்திப்படி நம்மை பலப்படுத்துகிறார். இந்த காலவெளியிலே நாம் பார்க்கிறோம், எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி என்று ஒரு முழக்கமுடையதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது நடைபெறுகிற சூழ்நிலைகளை குறித்து கலங்காமல் இந்த கால வேளையிலே கூட கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நமக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட தேவன் கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிப்போம். வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கம் இல்லையா, ஒரு காரியத்தின் துவக்கம் இருக்கிறது இல்லையா, அதே போல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையில ஒரு துவக்கம் உண்டு. நீங்கள் வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வேத வசனம் படி நாம் பார்க்கும் பொழுது முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. ஏனென்றால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்வது என்பது அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று இந்த வேத வசனம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8:16. ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுக்கிறார். தேவன் இந்த கால வேளையில கூட அருமையான தேவஜனமே, தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் எப்படி உணர்வது, நாம் எப்படி அறிவது? ஆவியானவர் நம்முடைய ஆவியில நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய சாத்தியம் பாருங்க. இன்றைய தலைப்பு என்ன? இன்றைய தலைப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது எப்படி? ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையில என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தாகத்தோடு இந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்கள். இந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம் என்னவென்று பார்க்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அதை உறுதிப்படுத்துவது யார்? நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மை உறுதி செய்வது நமக்குள், உங்களுக்குள் இருக்கிற நம்முடைய ஆவியில பரிசுத்த ஆவி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். ஆகவே இதுதான் சரியான துவக்கம். இன்றைக்கு இந்த காலவேளை உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்கிறதா? இந்த கால வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த அவருடைய நாமத்திலே இந்த நாளிலே நான் தைரியமாக சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள் என்று சொல்வேன் என்றால் இதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம். இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 10:32 படி நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது பார்க்கும்போது கிறிஸ்துவை வெளியரங்கமாய் அறிக்கை செய்ய வேண்டும். எழுதிக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவை வெளியரங்கமாய் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிறிஸ்துவை நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். We have to confess. நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம், we have to confess. நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எப்படி அறிக்கை செய்ய வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். சோ நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக நாம் நாவினாலே, அதாவது நம்முடைய அறிக்கை, கன்ஃபஸ், கண்டிப்பாக நம்முடைய நாவினாலே நாம் அவரை தேவன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். இப்படி நாம் தேவனா நம்முடைய அறிக்கையில நாம் தேவன் நம்முடைய இந்த கால வேளையில கூட கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எந்தெந்த இடங்களில் அவரை நாம் அறிக்கை செய்கிறோமோ நிச்சயமாக அருமையான தேவன் ரட்சிப்பு உண்டாக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேறு பெற்ற ஒரு பொக்கிஷம் ரட்சிப்பு. இதை நாம் கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்து வரும் தேவ கோபாக்கினைக்கு தண்டனைக்கு எப்படி தப்புவோம் என்று வேதம் சொல்கிறது. இந்த கால வேளையிலே கூட ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை பண்ண வேண்டும். ஆகவே வெளியரங்கமாய் அறிக்கை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்டவுடனே நாம் என்ன செய்கிறோம்? சாட்சி கொடுக்கிறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், ஆண்டவர் எப்படிப்பட்ட, நான் எப்படி ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி பல இடங்களில் நான் சாட்சி சொல்றேன். வேலை செய்யும் ஸ்தலங்களிலே மற்றும் நம்முடைய ஆலயத்திலே மற்றும் நம் நண்பர்களிடத்திலே இல்லையா நேரர் நாம் இன்றைக்கு சாட்சி சொல்கிறாய் இருக்கிறோம். இப்படி நான் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இரண்டாவது அடையாளமாக இருப்பது அறிக்கை. வெளியரங்கமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சங்கீதம் 119:97 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 119:97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று இந்த வேத பகுதி சொல்லும். அப்படி என்றால் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அருமையான தேவஜனமே, நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் திருவசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதை நான் இங்கே சங்கீதக்காரன் இப்படியாக குறிப்பிடுகிறார். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய், நாள் முழுவதும் அதிக தியானம். ஆகவே வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட நம்ம வேத வாசிக்கிறோம் சொன்ன காலையில் எழுந்து நான் வேலைக்கு போகும்போது வேதத்தை பைபிளை படிப்பேன், நான் நைட் தூங்கும்போது பைபிளை படிப்பேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. அருமையான தேவஜனமே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தியானிக்க வேண்டும். மெடிடேஷன், அதற்கென்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அதை குறித்து நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இதுதான் இந்த வேத பகுதி சொல்கிறது. சங்கீதம் 1:2 பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக, ஆண்டவருடைய வேதத்துல பிரியமா இருக்கு. காலையில கூட இந்த ஆராதனை கலந்து கொள்ளும் எத்தனை பேர் உண்மையா பைபிள் படிச்சு? நீங்க சொல்ல என் பைபிள் இங்க இல்லை ஒருவேளை நீங்க சொல்லலாம் நாங்க கொஞ்சம் லேட்டா நான் படிப்பேன். அப்படிங்க நாம் முழுவதும் என்று சொல்லப்படும் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற இந்த வேத வசனம் சொல்கிறது. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லை? எல்லா இடங்களிலும் வெற்றி சேர்க்கப்படுகிறது. நீங்க என்ன செய்கிறீங்களோ, அதை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதுல ஏன் ஒரு வெற்றி இல்லை? நல்ல மார்க் வாங்கணும் எனக்கு ஆசை, அப்படிதான் நான் படிக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா நம்ம உலக பிரகாரமான பாடங்களை படிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன், இருப்பினும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தினமும் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மகளாக இருக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவர் தலைவி தினந்தோறும் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி வேதத்தை தியானிக்கும் பொழுது வெற்றி தான் நமக்கு. அவன் வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். He is a successful என்று சொல்லலாம். நான் செய்யறதெல்லாம் எனக்கு வேலைக்கு ட்ரை பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது, நான் இப்படியெல்லாம் முயற்சி பண்றேன், இதெல்லாம் எனக்கு சக்சஸா மாற மாட்டேங்குது, இப்படியெல்லாம் சொல்லுவார். அப்படி இல்லை, நாம செய்ய வேண்டிய வேலை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்பொழுதும் நம்மளை வெற்றி சேர்க்க பண்ணுகிற தேவன். ஆகவே இந்த தியானம் மிக மிக அவசியம். இன்று ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளும். இதுவரை நீங்கள் இந்த தீர்மானத்தில், அதாவது அநேக முறை நான் வேதத்தை வாசிக்க போகிறேன் அப்படியே தீர்மானம் எடுத்திருப்பீர்கள். பல நாட்கள் அதை நீங்கள் மீறினவர்களாக இருக்கலாம். இந்த காலங்களில் ஆவியாத்மா சேர்த்த தேவ சமூகத்திலே தாழ்மைப்படுத்தி வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மூன்றாவதாக வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம். என்னுடைய வாழ்க்கையில நான் அதிக நேரத்தை வேதத்தை தியானிப்பதில் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எழுதின அநேக புத்தகங்களை நான் வாசிப்பது உண்டு. அதில் அநேக சத்தியங்களை தியானிப்பது உண்டு. அதுவும் ஒரு தியானம். அந்த வேத வசனங்களை விலக்கி வியாக்கணங்களை நாம் பார்க்கும் பொழுது அநேக ரகசியங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த காலங்களில் கூட you will be successful. இதுவரைக்கும் இத்தனை மாதங்கள் ஒருவேளை நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம், உன் காரியம் ஜெயமில்லாமல் இருந்திருக்கலாம். இந்த காலங்களில் கூட தேவ சமூகத்தில் உன்னை தாழ்மைப்படுத்தி தினந்தோறும் நான் வேதத்தை தியானிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பார்கள். நிச்சயமாக இந்த தியானம் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ
உன் எல்லா இடங்களிலும் கர்த்தர் உனக்கு வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் கிருபை தருவார். நான்காவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, மனப்பாடமா சொன்ன இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறதை பாருங்கள். Continuously you have to pray. ஆகவே நான்காவதாக வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், காலையில ஜெபம் பண்ணேன், நைட் தூங்கும் போது ஜெபம் பண்ணேன், இந்த நேரத்தில் ஜெபம் பண்ண நினைக்கலாம். ஜெபம் என்பது தேவனோடு கூட உள்ள ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், ஒரு உறவு. நம்முடைய ஆவி எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு குடும்பம் இல்லையா? அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான், தேவனோடு கூட அவன் தொடர்பு கொண்டிருந்தான். அதே போல இடைவிடாமல் நம்முடைய ஆவி தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறது. அதுதான் ஜெபம். ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்க வேண்டும். அப்படி நாம் இடைவிடாமல் ஜெபிக்கும் போது you will be successful. காரியம் ஜெயமாய் மாறும். ஆகவே இந்த சத்துருவுக்கு நல்லா தெரியும், பிசாசுக்கு நல்லா தெரியும். சில பேர் நேகர் சொல்வது ஜெபிக்க நேரம். எத்தனை பேர் இந்த நாளையில கூட காலையில ஜெபம் பண்ணிட்டு இந்த ஆராதனையில கடந்துட்டு இருக்கிறீங்க? ஐயா, நான் டெய்லி காலையில ஜெபம் பண்ணேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லுவோம். உண்மைதான். இருப்பினும் இடைவிடாமல் நம்முடைய ஆவி உள்ளான ஆவி மனிதன் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும். ஆவியிலே மரித்தவர்களாய் இருந்தோம். ஆகவே அக்கிரமங்களிலும் பாவங்களை மரித்தவராய் நம்மை உயிர்ப்பித்தார். எதற்காக? ஜீவனுள்ள தேவனோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும். அதுதான் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபத்திற்கு சத்துருவான அநேக தடைகளை கொண்டு வருவான். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடன் வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இங்கே சொன்ன மனைவியானவள் பலவீனமான ஒரு பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி. இந்த குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்திலிருந்து இந்த போராட்டம் சந்தித்துக் கொண்டுதான். ஆகவே அநேக சூழ்நிலைகளில் மனைவி என்பது தேவன் கொடுத்துதான் ஈவு. புத்தியுள்ள ஸ்திரீயோ கற்றுக் கொடுக்கும் ஈவு என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே குடும்ப வாழ்க்கையில பலவீனம் பாண்ட மனைவி சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. சில அநேக காரியங்களுக்கு, ஐயோ நாளை இந்த காரியம் இப்படி இருக்கிறது, நாளை என்ன செய்ய போறீங்க, குடும்பத்தை இந்த சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் சொல்லி சோர்ந்து போவார். ஸோ அந்த சூழ்நிலையில நாம் கணவன் மனைவி இருவரும் இந்த அந்த பலவீனத்தை நாம் உணர்ந்து குடும்ப தலைவன் ரொம்ப ஜெபத்தில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி மனைவி சோர்ந்து கொண்டு போற நிலையில நாம் என்ன செய்வோம்? சில அநேக குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிரிவினைகள், ஒருத்தர் பேச மாட்டாங்க. அடிக்கடி ஒரு நாள் கூட சண்டை இல்லாத நாளே கிடையாது. அநேக குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? ஜெபத்திற்கு தடையை குறிக்கிறது. ஜெபத்திற்கு தடையை பிசாசானவன் கொண்டு வரும். ஆகவே இந்த தடை வராதபடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இருவரும் விவேகத்தோடு வாழ. இந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனை கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறார்களபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். கர்த்தர் இதற்காக ஒரு ஏற்ற துணையை. ஆகவே she should be honored. கர்த்தர் அதாவது எப்படி நம்முடைய சபையை கிறிஸ்துவானவர் போஷித்து காப்பாற்றுகிறார். சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். சரீரம் சபை. கிறிஸ்துவானவர் எப்படி போஷித்து காப்பாற்றுவது போல ஒரு குடும்ப தலைவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்ய வேண்டும். ஆகவே ஜெபத்திற்கு தடை வராதபடி இடைவிடாமல் செபிக்கிற ஒரு குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வெற்றி உண்டு. 5ஆவதாக
நாம் பார்க்கிறோம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மத்திய 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25:29 நீங்க பார்த்தீங்கன்னா, தாளந்தை கிறிஸ்துவுக்கென்று நாம் உபயோகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது. மத்தேயு 25:29, உள்ளவன் எவனோ அவனுக்குள் கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் 5ஆவதாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தாளந்தை கிறிஸ்துவுக்கு என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? உபயோகிக்க வேண்டும். கர்த்தர் பாடும் தாளந்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பாடல்களில் ஏற்றும் தாளந்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை இன்னிசை கருவிகளை வாசிக்கக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கூட இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரெக்கார்டிங் செய்யவும், இந்த ப்ரோக்ராம்ஸை ஒளிபரப்பவும் இதுவும் ஒரு தாளந்து. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய சின்னத்திற்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு தாளந்துகளை அதை நாம் உபயோகிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு தாளந்துகள் உண்டு. ஆகவே இந்த தாளந்துகளை உபயோகிக்கிற ஒரு மிஷனை குடும்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வெற்றி தான். அருமையான சகோதரி சகோதரி, இந்த காலங்களுக்கு கொடுத்த தாளந்து என்ன? பாடல் தாளந்தா? கர்த்தர்களுக்கு கொடுத்த பாடல்களை ஏற்றும் தாளந்துகள், இன்னிசை கருவிகளை வாசிக்கும் தாளந்தா? கர்த்தர் கொடுத்ததான இந்த தாளந்துகளை உபயோகிக்க வேண்டும். அதை புதைத்து போடாமல் அதை நாம் உபயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த நாளில் நிச்சயமாக ஒன்று கொள்ளுங்கள், வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் துவக்கத்தோடு சொல்லிக் கொள்ளுங்கள், கவனித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களில் எப்பொழுதும் எங்களை வெற்றி சேர்க்க பண்ணுகிற தேவன். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். லாக்டவுன் பீரியட்ஸா இருந்தாலும் சரி, முடிவில் இருந்து நமக்கு வெற்றி தான். சோர்வுகள், சூழ்நிலைகள் இதெல்லாம் கொண்டு வரும். சத்து உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். முடிவு எனக்கு வெற்றி தான் சொல்லுங்கள். 5 மாதங்கள் சபை மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனால அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த 5 மாதங்கள் மூடப்பட்ட நிலைமையில என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ அதையெல்லாம் திரும்ப நம்ம இரட்டத்தனையாக ஒரு எழுப்புதல் நிச்சயமாக உண்டு. சபையை போஷித்து காப்பாற்றுவது நீங்கள் நானும் அல்ல, கர்த்தரே சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அவரே மூடிவிட்டு அவரே அமைதியா உட்கார்ந்து கொண்டிருப்பார். நிச்சயமாக எத்தனை பிள்ளைகளுடைய தாகம் சபையில் தான் மனவாட்டி உருவாக்கப்படுகிறது. ஆகவே இந்த சூழலை நாம் வீட்டிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காணொலியின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு அற்புதமாக கூட தெரியலாம். இருப்பினும் இதில் வெற்றி உண்டு. உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். தாளந்துகளை உபயோகியுங்கள். அதுவே நம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி. 6ஆவதாக வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், 2 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள். அதில் நீங்கள் பாருங்கள், முக்கியமாக தேவனுக்கென்று நாம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று அந்த வேத பகுதி 7ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவர். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆகவே இந்த வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது, அருமையான தேவ ஜனமே, தேவனுக்கென்று அதிகமாய் நம் கொடுக்கொள்ளாய் காணப்பட வேண்டும். இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்ல கூட சபைக்கு நான் போவதில்லை, அதனால காணிக்கை கொடுக்க முடியல, தசமபாகம் கொடுக்க முடியல, அநேகர் சொல்வது. இந்த காணிக்கைகளை சேகரித்து, இது இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காணிக்கை கர்த்தருக்குரிய இந்த மாதம் இந்த என் சம்பளத்தில் இந்த தொகை தசமபாகத்துக்குரியது. நீ சேர்த்து சபை ஆரம்பிக்கும் போது அல்லது ஊழியரை சந்திக்கும் பொழுது, காலங்கள் நேரங்கள் கர்த்தர் வாய்க்க செய்யும் பொழுது அதிகமாய் கர்த்தருக்கென்று கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க அதிகமாய் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி. ஏனென்றால் நிறைய பேருக்கு தெரியாது. சர்ச்சை மூடி இருக்காங்களே, நான் எப்படி கொடுக்கிறது? இந்த ஜூலை மாதத்தில் கூட இந்த காணிக்கைகளை நான் பத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த தசமபாகத்தை நான் அப்படியே வைத்திருக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இன்னும் நான் அதிகமாக கொடுப்பேன் என்று தாகிக்கிற பிள்ளைகளுக்கு நீ மனதளவில் தாகிக்கும் பொழுது, மனதளவில் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது
நிச்சயமா. ஏனென்றால் என்ன ஆசீர்வாதம் என்று நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வேத பகுதியில் 8ஆம் வசனத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இப்பொழுது ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கலாம், குறைவுகள் நிறைந்த சூழ்நிலையா இருக்கலாம், பணப்பற்றாக்குறை உள்ள ஒரு நிலை இருக்கலாம். இந்த சூழ்நிலையில கூட, இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்ல கூட கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உற்சாகமாய் கர்த்தருக்கு அதிகமாய் கொடுக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில கொடுக்கிற குடும்ப வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சம்பூர்ணம். இதை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன். கர்த்தருக்கு அதிகமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆறாவதாக நாம் பார்த்தோம், வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனுக்கு அதிகமாய் நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே அதிகமாய் தேவனுக்கு என்று கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். இந்த சூழ்நிலையில கர்த்தர்களுக்கு சம்பூர்ணத்தை கொடுப்பார். ஆகவே எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் வந்தது, இந்த ஒரு 10 நாள் தான் வேலைக்கு, இவ்வளவுதான் எனக்கு அநேக சொல்வது. நீ 10 நாள் வேலைக்கு போனாலும் சரி, 20 நாள் வேலைக்கு போனாலும் சரி, மாதம் முழுவதும் எப்பொழுதும் அதை நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவனுக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டும். இதுதான் ஆசீர்வாதம். அது கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி. பொருளாதார தேவைகள், குறைவுகள், என்னென்ன காரியங்கள் இருக்கு எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவனுக்கென்று அதிகமாய் கொடுக்கிற பிள்ளைகள், அந்த குடும்பங்களில் நிச்சயமாய் குறைவு இருக்காது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. தொடர்ந்து கடைசியாக 7ஆவதாக வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாம் பார்க்கும்போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்கள் பார்த்தீர்கள். பிலிப்பியர் 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்முடைய பந்தய பொருள் என்ன? நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். நித்திய காலமாய் தேவனோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் இந்த பந்தயம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி நியமிக்கப்பட்ட வாழ்நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உண்டு. நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. ராஜாதி ராஜனோடு தேவனோடு கூட நாம் அங்கே ஆளுகை செய்ய போகிறோம். ஆகவே இந்த வேத வசனத்தின்படி 7ஆவதாக கிறிஸ்தவ வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு அதாவது நம்முடைய ஓட்டத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஓட்டத்தில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். உன் ஓட்டத்தில் முன்னேறிக்கொண்டே நிச்சயமாக. எதற்காக? அந்த பந்தய பொருளுக்காக. ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்கள் அது 800 மீட்டர்ஸா இருக்கட்டும், 1500 இருக்கட்டும், அல்லது 4000 மீட்டர்ஸா இருக்கட்டும், 10,000 மீட்டர்ஸா இருக்கட்டும், எய்ம் என்ன? நான் முதலாவது ஓடி வர வேண்டும். அதே போல நம்முடைய எய்ம் என்ன? இந்த ஓட்டம் என்ன? அது முன்னேற வேண்டும். அந்த நிச்சயம் நமக்குள் காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஒவ்வொரு நாளும் நாம் கடக்கும் பொழுது நம்முடைய மரண நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆக கண்ணை மூடின உடனே அடுத்தது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம். அந்த பந்தய பொருளுக்காக நாம் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிளஸ், நித்திய ஜீவன். ஆகவே தான் இன்னொரு வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, எபிரேயர் 12:1 நீங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படவும். வாழ்க்கை ஒரு ரன்னிங் ரேஸ், ரிலே ரேஸ் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அந்த ரிலே ரேஸா இருக்கட்டும், அந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில விசுவாசத்தோடு நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவசன், இன்றைய தலைப்பு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. துவக்கத்திலிருந்து இறுதி வரை நாம் பார்த்தோம். 7 காரியங்களை நாம் பார்த்தோம். 7ஆவதாக ஓட்டத்தில் முன்னேறிக்கொண்டே இரு. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்திரிப்பேன் என்ற பாடல்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7 காரியங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு சக்சஸ் இல்லாம இருக்க, இந்த 7 காரியங்கள் நீ செயல்படும் பொழுது
நிச்சயமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த நாளிலிருந்து நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இந்த நாளில அதுதான் நமக்கு ஒரு சரியான துவக்கம். முதலாவது துவக்கம் எங்க கேட்டீங்கன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு சரியான துவக்கம். ஒரு சரியான துவக்கம் இருக்கணும் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு. அது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், கிறிஸ்துவை வெளியரங்கமாய் அறிக்கப்படும். We have to witness to God. நாம் சாட்சியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் we have to confess. நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை பண்ண வேண்டும். மூன்றாவதாக திருவசனத்தை தியானிக்க வேண்டும். நான்காவதாக இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஐந்தாவதாக தாளத்தை கிறிஸ்துவுக்கென்று உபயோகிக்க வேண்டும். ஆறாவதாக தேவனுக்கென்று அதிகமாய் கொடுக்க வேண்டும். ஏழாவதாக உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த காலங்களில் இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. You will be successful. இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த காரியங்களை ஒருவேளை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அதை இந்த நாளில கூட உயிர்ப்பித்து இந்த 7 காரியங்களில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து பாருங்கள். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டு. உன் காரியம் ஜெயமாய் மாறும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எதை குறித்தும் கலங்காது. You will be successful. உனக்கு கர்த்தர் வெற்றியை தருகிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் எப்பொழுதும் வெற்றி தர அவர் வெற்றியை தர சித்தப்பட்டவராக இருக்கிறார். இந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த காலையில் நம்மை முழுமையாக தாழ்மைப்படுத்துவோம். இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த கால வேளையில கர்த்தரோடு கூட பேசி இருக்கிறார். நீ சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம், அல்லது உன் சரீரத்தில் பலவீனமான ஒரு நிலையில் இருக்கலாம். உன் காரியங்களிலே குடும்பத்தில் எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த நாளில் இந்த வாக்குத்தத்த செய்திப்படி கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலிருந்து you will be successful. இந்த வார்த்தையை உறுதியாக பிடித்துக்கொள். இந்த காரியங்கள் படி வாழ்க்கையை அமைத்துக்கொள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலுள்ள ஆண்டவரை என்னோடு கூட பேசின இந்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் துவங்க வேண்டும் என்று சொல்லி 7 காரியங்களை குறித்து எங்கள் கற்றுக் கொடுத்து அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 7 காரியங்களை நாங்கள் உண்மையுள்ளாக இருந்து எல்லா இடங்களிலும் ஆண்டவரை நாங்கள் வெற்றி எடுக்க இந்த நாளிலிருந்து எங்கள் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த செய்திப்படி ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து நாமும் மகிமைப்படட்டும். இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி எல்லா விசுவாச குடும்பத்தையும் ஆசீர்வதியும் குறைவில் என்பார் நிறைவாக்கிட்டார்கள். தேவ மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். முற்றிலும் இரத்த கொட்டைக்குள்ள மூடி மறைந்துள்ளோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இந்த சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். May God bless you. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா.
புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னையும் தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. கண்ணீருடன் நீ விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வார். புயல் காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். ஏந்தி நின்ற உன் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். தேசத்திலே கொடுமையில்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.